Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல்ல நான் என்ன சமையல் பண்ண போறேன், எப்படி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நானா இது ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்ப்பேன். ஏன்னா அது கொதிக்கும் போதுதான் அடுத்தது ஒண்ணு ஒண்ணா போக முடியும். சொரா அதை வெந்துட்டு இருக்கு வேற, சொரா வெந்துட்டு இருக்கு. வெந்த பிறகு அதை தோலை உரிச்சு கிளீன் பண்ணி செய்யணும். டாடி வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா இது பண்ணிதோ, குட்டி குட்டி ஷீலா ஃபிஷ்ஷா குட்டி குட்டியா இருக்கு, ஏமாத்திட்டான் எங்களை. மசாலா ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்றாங்க. என்ன மாமா போட்டீங்க? மட்டன் மசாலா கொஞ்சமா, கரம் மசாலா கொஞ்சமா, ரெட் சில்லி பவுடர், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், டர்மரிக் மஞ்சள் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா, சால்ட். நானும் இதெல்லாம் வதக்கி செய்யணும். இதை செஞ்சுட்டு நண்டு ஃப்ரை பண்ணணும். முதல்ல மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கா, அது கொச்சின்னு கிடக்கும். கொதிக்கும் போதே நம்ம இந்த பக்கம் நண்டை செஞ்சிடலாம். சொல்ல சொராப்புட்டு நீ செஞ்சுக்கிறியப்போ? ஏன் அப்புறம் எப்ப கத்து? சொரா புட்டு பார்த்தாவே ஸ்வேதாக்கு பசி வந்துடும் தானா. இல்ல தேவிமால, அம்மா வீட்டுக்கு கிளம்பி வாங்க, சொரா புட்டு செய்யறேன், அப்புறம் நண்டு ஃப்ரை பண்றேன், மீன் குழம்பு வேற வைக்கிறேன், அப்புறம் வேற என்னது ஃபிஷ் ஃப்ரை பண்றேன் அப்படின்னா வந்துடுறேம்மா. அந்தம்மா ஃபர்ஸ்ட் போன் ஹலோ அம்மா எங்க இருக்கேன்னா சொல்லு அப்படின்ச்சு. வரமாட்டேன், சாயந்தரமா வரேன் அப்படின்ச்சு. இப்ப சொன்ன உடனே இல்ல தோ முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. ஈவினிங்கே வர சொல்லுமா, எதுக்கு இப்ப வராங்க அவங்க? வேஸ்டா பாவம், டயர்டா இருக்காங்க, உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. நடிப்பாங்க. இல்ல அரைச்சு வச்ச மசாலா போட்டு வதக்கணும்னு நினைச்சேன். ஒண்ணுமே இல்ல, வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம், அப்பதான் கிரேவி வந்து ஃபிஷ் குழம்புக்கு திக்கா இருக்கும். அதனால இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மிளகாத்தூள் போட்டு புளிய கரைச்சி ஊத்தி தண்ணியை ஊத்தி கொதிக்க விடணும். நல்லா நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் திக்கான உடனே ஸ்லிம்ல வச்சு ஃபிஷ்ஷை போடணும். ஃபேனை போயிடுவாங்க இருங்க. அப்பா கண்ணு எரியுது எனக்கு. பழத்துல போட்டலாமா? 1 2 3 மிளகா இங்க பாரு. மீன் குழம்புக்கு கம்மியா போட்டா நல்லா இருக்குமா, ஜாஸ்தியா போட்டா நல்லா இருக்குமா சொல்லு? எனக்கு தெரியவே தெரியாது, என்ன கேட்டா? உரப்பா காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, நீ மீன் குழம்பு வைக்கணுமா? செய்ய தெரியாதா? செய்ய தெரியாதா மாமா? அதுதான் செய்ய நீ கத்துக்கவும் மாட்டீங்க. டாடி செஞ்சா நான் உட்காந்து சாப்பிடலாம் பார்த்தேன். அறிவு கட்டவளே, இத்தனை நாள் யார் நீ செஞ்சுருக்குது? நானும் டாடி தான் செய்யறாங்களா? டாடி என்னைக்காதான் செய்வாங்க, ஏதாவது பண்டிகை விசேஷம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. போய் பேசாத, வா இன்னைக்கு நீதான் செய்யணும். சத்தியமா நான் செஞ்சே தர மாட்டேன். அதிகமா செய்யறேங்க.
இல்ல 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 போய் நீ வீடியோ பண்ணி செஞ்சு போடுறதெல்லாம் நான் தான் உங்களுக்கு பாருங்க ரெகுலரா வீடியோ போட்டு இருக்கேன். வீடியோக்காக மட்டும் தான் செய்யறது. ஐயோ அவ்வளவா போய் இவங்க பொய் பேசுறாங்க. பொய் பேசுனீங்கன்னா அப்புறம் காண்டாயிடுவேன் நானே. உண்மை வீடியோக்கு மட்டும் தான் செய்யறது. பொய் பேசுற நீ பொய் பேசுற. அதுக்கப்புறம் ஃபுல்லா டாடி தான். மாமா நீ சத்தியமா சொல்லுமாமா நீதான் டெய்லி அப்ப நாளைல இருந்து நான் சத்தியமா பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்துக்கோங்க. நாளையில இருந்து என்னோட வீடியோ வராது. இவரு தான் குக்கிங் பண்ணுவாரு. நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். இவரு தான் பண்ணுவாரு. பாத்துக்கோங்க. பொய் பேசுனதுக்கு உங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். உண்மை அது எப்படி குடும்பமே பொய் பேசுமா? சத்தியமா நான் காண்டா ஆயிடுவேன்டி. நீ ரொம்ப பண்ற ஓவரா. உன்னை கூப்பிட்டதுக்கு உள்ள கூப்பிட்டதுக்கு நல்லா வச்சு செய்யறீங்க. சூப்பர். சொன்னா தப்பா இனி அப்படியா மாமா? சரி மாமா. இன்னைக்கு ஸ்வேதாக்கு சொரா புட்ட சத்தியமா சொதப்பி செய்யல. ஏன்னா டாடி தான் செய்வாங்க. டாடியை செய்ய சொல்லு இன்னைக்கு. சொரா புட்டு எப்படி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது சும்மா கொடுக்கல. சரி பாப்பா டாடி தானே செய்யறாருன்ற டாடிய செய்ய சொல்லு. எப்படி செய்யறாரு வீடியோ போய் பாக்குறேன்னா அவள்தான் உனக்கு பொய் பேசுனீங்கன்னா மீன் மட்டும் தான் நீ ஃப்ரை பண்றது மசாலா போட்டு ஏன் மேல பழி போடுறீங்க? ஏன் அது கூட டாடி செய்யணும்? 5 கிலோ வெங்காயம் தோல் உரிச்சு நீங்களே சொல்லுங்க. நாங்க இருக்கிறது 4 பேரு. 4 பேருக்கு 5 கிலோ வெங்காயம் எதுக்கு? ஆமா மீன் குழம்புக்கு சொரா புட்டுக்கு நண்டு காலையில வாங்கி வந்தது 2 கிலோ தான். 2 கிலோ மீதி 3 kg செஞ்சிருக்கோம். நான் ஆர்டரா பண்ற நீ சமையல் ஆர்டரா பண்ணிட்டு இருக்க. 5 கிலோ நீங்களே பாத்துக்கோங்க. 4 பேருக்கு 5 கிலோ வெங்காயம். இங்க இது காமி. இந்த குழம்புக்கு 5 கிலோ வெங்காயம் தேவைப்படுமான்னு பாத்துக்கோங்க. வச்சிருக்கதே நாங்க 4 பேர் சாப்பிடுற மாதிரி தான் வச்சிருக்கேன். அது அதுல போட்டு கன்றாவே ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் போடாதீங்க. சொரா புட்டுல உடனே போடு. நீதான் சூப்பரா பண்ணுவியே ஸ்வேதா சொல்லிச்சுல. சரி நான் போறேன். போய் தோல். ஓகே அதை விட ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவிமா வந்துன்னுக்குறாங்களாம். விஷாந்த் போயிருக்கான். நண்டு பாரு எப்படி இருக்கு. ஓகேவா? ஸ்மெல்லே ஹால் வரைக்கும் வருது. போதல இன்னும் கொஞ்சம் சொன்னா எனக்கு கொஞ்சம் தொக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரசத்துக்குலாம். ஓகேல அவ்வளவுதான். நண்டும் அவ்வளவுதான். நண்டும் ரெடி. ஃபிஷ் குழம்பு ரெடி. உங்க டாடி வந்து இனிமே ஃபிஷ் செய்யணும். சாப்பாடும் விசில் வருது. சொரா புட்டு வந்து தனியா ஒரு வீடியோ வரும். ஆமா நாளைக்கு வரும். நாளைக்கு இன்னைக்குதான் அது தனியா வரும். ஆமா ஏன்னா நண்டுக்கு போட்டுட்டோம்லமா. நண்டு போட்டுட்டும் மீன் குழம்பும் போட்டாச்சு. சொரா புட்டு தான் போடணும். பை பை. இதோட சாப்பிடும் போது பாப்போம். ஓகே. இப்போ ஃபிஷ் குழம்புக்கு இது முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஆமா ஆமா அவருக்கு ஒரு 3 பீஸ் போதும் போதும். அதே போதும். வாங்க போதுமாமா? ஊத்திக்கோ. நெய் வேணா ஒண்ணு கொஞ்சம் ஊத்திக்கிடி. விஷாந்த் உனக்கு இதுலயே வைக்கணும். நண்டு இதுலயே வைக்கிட்டா? சொரா புட்டு சரி. சொரா புட்டு டாடி கிட்ட மீன் வாங்கிக்கோங்க. அடி வாங்க மீன் வாங்கிக்கோ. சாப்பிடு. ரசமா? சாம்பாரா ரசமா?
போதுமா? எப்படா தின்னுவ இறி வரேன். உனக்கு எப்படி இருக்கு? ஏப்பா, தண்ணிங்க full ஆகுது. ஏய் தொக்கு வேணுமா பாப்பா? அது வீடியோல எடுக்கலையா? ம்? வீடியோல காட்டலையா? எல்லாம் பார்த்தாச்சு. காட்டுங்க. எப்படிமா இருக்கு? நண்டு நண்டு விழுந்துச்சு விடு. சரி எப்படிமா இருக்கு டேஸ்ட்? வாயில வைக்கலையே எவ்வளவு நேரம்? வாமாமா. மீன் குழம்பு அருமையா, உப்பு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இது சொராப்புட்டு நண்டு சொராப்புட்டா எப்படி இருக்கு? நண்டும் சாம்பார் ஊத்த வந்தானா? அடிச்சுக்க முடியாது. சாம்பார் கேட்டாங்களா? அவங்க சாம்பார் ஊத்த வந்தானா? சாம்பார் ஏப்பா இதுதான் சோறு. அருமை அருமை. ஓகே ஓகே நானும் சாப்பிடணும். ஆமா இதெல்லாம் பார்த்து நேத்துல இருந்து நான் சாப்பிடவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். Yeah.